ஜம்மு காஷ்மீரின் மேற்கு பகுதியில் பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்கள் முறியடிக்கப்பட்ட வீடியோவை வெளியிட்டது இந்திய ராணுவம். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி எல்லையில் தாக்குதல் நடத்திய பாகிஸ்தானுக்கு இந்திய ராணுவம் சரியான பதிலடி கொடுத்துள்ளது. அந்த வீடியோவை தற்போது வெளியிட்டுள்ளது இந்திய ராணுவம். ஜம்மு காஷ்மீரின் மேற்கு பகுதியில் பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்கள் முறியடிக்கப்பட்ட வீடியோவை வெளியிட்டுள்ளது இந்திய ராணுவம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆண்டன் வழங்க கேட்கலாம். ஆண்டன், ஜம்மு காஷ்மீரின் மேற்கு பகுதியில் பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்களை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது. இந்த வீடியோவை தற்போது வெளியிட்டுள்ளது இந்திய ராணுவம். இது குறித்த மேலும் விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? அதான் இந்த தொடர்பான காட்சிகளை தான் ராணுவமானது வெளியிட்டு ட்விட்டர் தளத்தில் தொடர்பான தகவல்களை பதிவிட்டிருக்கின்றார்கள். அந்த தாக்குதல் தொடர்பான அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடியும். எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது தொடர்பாக அதில் ராணுவம் என்ன கூறியிருக்கிறது என்றால், மே 8 மற்றும் 9 அன்று இரவு பாகிஸ்தான் ஆயுதப்படைகள் மேற்கு எல்லை முழுவதும் ட்ரோன்கள் மற்றும் பிற வெடி மருந்துகளை பயன்படுத்தி பல தாக்குதல்களை நடத்தியதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு கோட்டில் பாகிஸ்தான் துருப்புகள் ஏராளமான போர் நிறுத்த மீறல்களையும் மேற்கொண்டதாக இந்திய ராணுவமானது தெரிவித்திருக்கின்றது. நாம் ஏற்கனவே பார்த்தது போல பாகிஸ்தான் போர் நிறுத்த ஒப்பந்தங்களை மீறி அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்திய ராணுவம் வெளியிடக்கூடிய செய்தியின்படியும் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு கோட்டில் பாகிஸ்தான் துருப்புகள் ஏராளமாக போர் நிறுத்த மீறல்களை மேற்கொண்டதாக இந்திய தரப்பு தெரிவித்திருக்கின்றது. அவ்வாறு போர் நிறுத்த மீறலை மேற்கொண்டு தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தியிருக்கின்றது என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இருந்தாலும் பாகிஸ்தான் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் திறம்பட முறியடிக்கப்பட்டதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானுடைய அந்த தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்பட்டதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. முன்பு பார்த்தது போலதான் இந்திய ராணுவமானது நாட்டினுடைய இறையாண்மை மற்றும் இந்திய பிராந்தியத்தினுடைய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றது. அனைத்து தீய நோக்கங்களுக்கும் உரிய பலத்துடன் பதிலளிக்கப்படும் என்று இந்திய ராணுவம் தற்போது பதிவிட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலானது நம்ம பார்த்தது போல அங்கு இருக்கக்கூடிய உள்ளூர்வாசிகளும் அதனை தெளிவாக விளக்குகின்றார்கள். ஜெய்சல்மார் ராஜஸ்தானிலும் இது போன்று அங்கு இருக்கக்கூடிய உள்ளூர்வாசிகள் கூறுகையில் நேற்று இரவு 9 மணிக்கு அங்கு மின்தடை ஏற்பட்டதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அப்பொழுது வெடி சத்தம் கேட்டது என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். முதலில் அந்த வெடி சத்தமானது பட்டாசுதான் வெடிக்கின்றதா என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் பின்னர் தான் அது எங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல், எங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட ஒரு உண்மையான குண்டு தாக்குதல் என்று நாங்கள் அதனை உணர்ந்து கொண்டோம். இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் எதிர்கொள்வோம் என்று நாங்கள் ஒருபோதும் நினைக்கவில்லை என்று அங்கு இருக்கக்கூடிய உள்ளூர்வாசிகள் தங்களுடைய அந்த அனுபவத்தை அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இருப்பினும் அவர்கள் மத்திய அரசாங்கம் அந்த பாகிஸ்தானுடைய அனைத்து ட்ரோன்களையும் சிதற அடித்ததில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என்றும் அங்க இருக்கக்கூடிய அந்த உள்ளூர்வாசிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த இடத்தில் அங்க தாக்குதலை எதிர்கொண்டு அதனை பார்த்து அந்த நிலையை உணர்ந்தவர்கள் இது போன்ற தங்களுடைய அனுபவத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். இருப்பினும் அங்கு ஒரு பயத்தின் சூழ்நிலை இல்லை என்றும் அங்கு இருக்கக்கூடிய அந்த உள்ளூர்வாசிகள் கூறியிருக்கின்றார்கள். இது கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. இது போன்று அந்த குண்டு சத்தங்களை எதிர்கொண்டு அதுபோன்ற அந்த ஒரு போர் பதட்டம் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த உள்ளூர்வாசிகள், அதனை எதிர்கொண்டிருக்கக்கூடிய உள்ளூர்வாசிகள் அது தொடர்பாக பயம் இல்லை என்று அவர்கள் தெரிவித்திருப்பது நிச்சயமாக, ஏனென்றால் இந்திய ராணுவத்தின் இந்திய முப்படைகளின் மீதும் நம்பிக்கை வைத்து காரணமாக அவர்கள் தற்போது இது போன்ற ஒரு நம்பிக்கையை தெரிவித்திருக்கின்றார்கள்.
இந்த சூழ்நிலையில் தான் நான் பார்த்தது போல அங்கு இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீரிலும் பல வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் அந்த காட்சிகளும் தற்போது வெளியாகிருக்கின்றது. அந்த தகவல்களும் தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய அரசை பொறுத்தவரையில் சேதங்கள் இல்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது இது போன்ற வீடுகள் சேதமடைந்திருப்பதாக தகவலானது வெளியாகிருக்கின்றது. உயிர் சேதம் தொடர்பான முழுமையான தகவலானது அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் இது போன்ற ஒரு போர் சூழ்நிலையில் பாதிக்கப்படுபவர்களுக்கு மத்திய அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதும் ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. ஏற்கனவே நாம் பார்த்தோம், நேற்று 16 பேர் இந்த பாகிஸ்தான் தாக்குதலுக்கு பிறகு 16 பேர் குழந்தைகள், பெண்கள் உட்பட 16 பேர் உயிரிழந்ததாக நேற்று தினம் மத்திய அரசு அறிவித்தது. அது மட்டுமல்லாமல் இது போன்ற வீடுகள் சேதமடைந்திருக்கிறது போர் காரணமாக என்பதும் தெரிவிக்கப்படுகின்றது. இது போன்ற நிலையில் உயிரிழப்புகளுக்கும் சரி, இது போன்ற பாதிப்புகளுக்கும் சரி இழப்பீடு உள்ளிட்ட அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை வழங்க வேண்டும். அவர்களுக்கு அடுத்த கட்டமாக ஒரு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்பதும் ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. எனவே இந்த போரின் காரணமாக எவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள், உயிரிழப்புகள் அது தொடர்பாக என்பதை கண்டறிந்து அவர்களை சார்ந்தவர்களுக்கு மத்திய அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைக்கின்றார்கள். இரு நாடுகளுக்கிடையே இந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய பிரஜைகள், இந்திய பிரஜைகள் தற்பொழுது பாதிப்புக்குள்ளாக இருப்பதும் கண்டிப்பாக உற்றுநோக்கப்பட வேண்டிய ஒன்று. எனவே அந்த பாதிப்புகளுக்கு உரிய நிவாரணமானது, பாதுகாப்பானது வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கையானது இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் அடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகிறது என்பதும் கேள்விக்குறி. அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் பயமில்லாமல் இருக்கின்றோம் என்று கூறினாலும் கூட இது எப்பொழுது முடிவுக்கு வரும் என்கின்ற அந்த ஒரு ஆவல் அவர்களிடம் நிச்சயமாக இருப்பதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்களாக தெரிவிக்கின்றன. நிச்சயமாக ஒரு அமைதியான சூழ்நிலையை தான் மக்கள் பொதுவாக விரும்புகின்றனர். அது போன்ற ஒரு சூழ்நிலையில் தற்போது பாகிஸ்தானுக்கு இந்தியா பதிலடி கொடுத்து விட்டது. இதனை அடுத்து அங்கு இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இயல்பு நிலை திரும்ப வேண்டும், அமைதி நிலவ வேண்டும் என்றும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் விரும்புகின்றார்கள். உரிய பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேறு எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாம் பார்த்தது போல ஏற்கனவே அதைத்தான் இது ஒரு அணு ஆயுத போராக மாறினால் அது மிகப்பெரிய பேரழிவுகளை உருவாக்கும் என்பது அனைத்து தரப்பிலிருந்தும் வரக்கூடிய ஒரு பதிவாக இருக்கின்றது. அதுதான் இயல்பு. அணு ஆயுத போராக மாறினால் கண்டிப்பாக அது நிச்சயமாக மிகப்பெரிய தாக்குதல்களாக மாறி அது மிகப்பெரிய பேரழிவுகளை உருவாக்கும். எனவே அது போன்ற ஒரு சூழ்நிலைக்கு சென்றுவிடக் கூடாது. அதனை இங்கு இருக்கக்கூடிய இரு நாட்டிலும் இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த தலைவர்கள் கண்டிப்பாக அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது போன்ற ஒரு பேரழிவை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்படுகின்றது. எனவே தற்போது இந்த இந்தியா, பாகிஸ்தான் என்ற இரு நாடுகளில் இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த தலைவர்களுடைய நடவடிக்கைகள் தான் அடுத்ததாக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும். இந்த பதட்டமான சூழ்நிலை முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. எனவே அது எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வரப்படும், எப்போது முடிவு கொண்டு வரப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிச்சயமாக எழுந்திருக்கின்றது. பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு திட்டமிட்ட தாக்குதல் தான் நடத்தப்பட்டது. அது நடத்தப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாக 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசு விளக்கமளித்து விட்டது. எனவே அடுத்த கட்டமாக இது பேரழிவு நோக்கி செல்லாமல் ஒரு அமைதியை நோக்கி செல்ல வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த கட்டமாக என்னென்ன நடவடிக்கைகள் இன்றைய தினம் மேற்கொள்ளப்படுகின்றது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆண்டன், முழு விவரங்களுக்கு நன்றி.